அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளது 31/3/2024 அன்று நடைபெற்ற ஃபுல் மாடல் எக்ஸாம் பார்ட் 5, அதாவது டிஎன்பிசி பேட்டர்னில் முழு மாதிரி தேர்வு, 5வது முழு மாதிரி தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரிப்பீட்டடாக வருவதற்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி 2, பொறுத்துக. குறினா குறிக்கோள், பொழிகின்றனா தருகின்ற, விரதம்னா நோன்பு, ஊக்குவிடும்னா ஊக்கப்படுத்தும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, தந்துதவும், பிரித்து எழுதுக. தந்து கூட்டல் உதவும். கேள்வி 4, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. கேள்வி 5, ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். கேள்வி 6, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. உருது, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். இதில் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. கேள்வி 7, குற்றிய லுகரம், பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். கேள்வி 8, பொருந்தா சொல்லை கண்டறிக. பசு, விடு, கரு, ஆறு. இதில் குசுடு துபுரு, குற்றியலுகர சொற்கள் குசுடு துபுரு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சு டு ரு இருக்குது. அப்போது பொருந்தாதது பார்த்தீங்கன்னா கரு. கேள்வி 9, கொங்குதேர் வாழ்க்கை கவிதை தொகுப்பை உருவாக்கியவர் யார்? ராஜ மார்த்தாண்டம். கேள்வி 10, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை. கேள்வி 11, பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது எது? புலி. கேள்வி 12, பிழையற்ற தொடரை கண்டறி. இதில் சரியானது மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயந்தது. கேள்வி 13, பிழையற்ற தொடரை கண்டறி. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 14, கல் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக. கல் அலை. கேள்வி 15, போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவர் பெண்டு. கேள்வி 16, செத்தாரை செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிடுவது டேஸ் ஆகும்? மங்களம் ஆகும். கேள்வி 17, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள் நாட்டை காத்தனர். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 18, சேக்கிலார் பெருமானை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலார் பெருமானை பார்த்தீங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 19, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எனும் புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? குடப்புலவியனார். கேள்வி 20, கொம்பன் எனும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? கந்தர்வன். கேள்வி 21, ஏறு தழுவுதல் எந்த திணைக்கு உரியது? ஏறு தழுவுதல்னாவே முல்லை திணைக்கு உரியது. கேள்வி 22, அரசர்களின் அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு என் பேராயம் அதை பற்றி குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. கேள்வி 23, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 24, தென்னிந்தியாவின் அரசு சின்னமாக காங்கேயம் அடையாள மாடுகளாக போற்றப்படுகின்றன. இது எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். கேள்வி 25, திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. கேள்வி 26, இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். கேள்வி 27, எழுத்து, சொல், பொருள் எனும் 3 அதிகாரங்களை கொண்ட இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். அகத்தியத்தின் ஆசிரியர் அகத்தியர். நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர். தண்டி அலங்கார நூலின் ஆசிரியர் தண்டி. கேள்வி 28,
ஆட்டின் இளமை பெயர் என்ன? ஆடுக்கான இளமை பெயர் ஆட்டுக்குட்டி. கேள்வி 29. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கேள்வி 30. பறவையின் ஒளிமரபு அறிக. ஆந்தை அலறும். கேள்வி 31. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. கேள்வி 32. பின்வருவனற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் எது? ஏவல் வினைமுற்றுச் சொல் ஓடு. கேள்வி 33. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர். கேள்வி 34. பிளைன் கலைச்சொல் அறிக. பிளைன்னா சமவெளி. பிளைன்னா சமவெளி. நீலகேசி டேஸ் சமயம் சார்ந்த நூல்? சமண சமயம் சார்ந்த நூல். உமர் கய்யாம் பாடல்களை மொழிபெயர்த்தவர் யார்? உமர் கய்யாம் பாடல்களை மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 37. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது நீட்சியாகவே இருந்தது. மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே இருந்தது. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். கேள்வி 39. குறிப்பு வினையச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. கேள்வி 40. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தொடர் உணர்த்தும் பொருள் யாது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனும் தொடர் உணர்த்தும் பொருள் வெளிப்படைத்தன்மை. கேள்வி 41. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது பாக்கம்னா சிற்றூர். பட்டினம்னா பேரூர்னு வரும். பாக்கம்னா சிற்றூர். கேள்வி 42. காசிகாண்டம் என்பது? காசிகாண்டம் என்ற நூல் எழுதிருந்து அதிவீரராம பாண்டியர் எழுதியிருப்பார். காசிகாண்டம் பார்த்திங்கன்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். கேள்வி 43. ரீஜினல் லிட்ரேச்சர் கலைச்சொல் அறிக. வட்டார இலக்கியம். கேள்வி 44. குலசேகர ஆழ்வாரின் காலம்? குலசேகர ஆழ்வார் காலத்தை பொறுத்தவரையும் புதிய புத்தகத்தில் 8ஆம் நூற்றாண்டு இருக்கும், பழைய புத்தகத்தில் 9ஆம் நூற்றாண்டு இருக்கும். 8 or 9 எது கேட்டிருந்தாலும் பார்த்துக்காங்க. குலசேகர ஆழ்வார் எழுதிய நூல் பெருமாள் திருமொழி. வடமொழியில் முகுந்தமாலை எழுதியிருப்பார். கேள்வி 45. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பெருமாள் திருமொழியில் 105 பாசரங்கள் உள்ளன. கேள்வி 46. 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. அதே 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்னா நாதமுனிகள் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர்னா பெரிய வாச்சான் பிள்ளை. கேள்வி 47. தன்பெயல் மையே வெல்லும் என்னும் சொல்லின் பொருள்? தன்பெயல் என்பது பார்த்திங்கன்னா குளிர்ந்த மழை. கேள்வி 48. நாம், நான், யாம், நாம் முதலிய பெயர்கள் தன்மை பெயர்கள். உனதருளே பார்ப்பனே அடியேனே யார் யாரிடம் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியேனே பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் கூறியிருப்பார். கேள்வி 50. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்புனா வானத்தையும், இசைனா பேரொளியும் குறிக்கிறது. கேள்வி 51. சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் யார்? செய்குதம்பி பாவலர். கேள்வி 52. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை எந்த புலவனுக்கு கவரி வீசினார்? மோசிகீரனார். கேள்வி 53. பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட புராணம் திருவிளையாடற் புராணம். கந்த புராணத்திலிருந்து கச்சேப்பர், பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார், சீராபுராணத்தின் ஆசிரியர் உமறு புலவர், திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். கேள்வி 54. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டும் வினா கொடை வினா. கந்த புராணத்தை எழுதுந்து பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார் தான் எழுதியிருப்பார், மாற்றி சொல்லியிருப்பார். கந்த புராணத்தின் ஆசிரியர் சிவாச்சாரியார். பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு உதவும் வினா பார்த்தீங்கன்னா கொடை வினா. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. கேள்வி 56. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. கேள்வி 57. ஓடு என்னும் வேர்ச்சொல்லை வினையச்சத் தொடராக மாற்று. ஓடுனா வினையச்சத் தொடர் ஓடி. கேள்வி 58. பத்மஸ்ரீ என்பதன் தமிழ் வடிவம் தாமரை திரு. கேள்வி 59. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி.
கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கலை ஞாயிறு நா. முத்துசாமி, கவி ஞாயிறு தாராபாரதி, கவி ஞாயிறு தாராபாரதி, மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். கேள்வி 60. கிண்கிணி எனும் அணிகலன் உடலில் அணியும் இடம். கிண்கிணினா காலில் அணிவது. கேள்வி 61. சிற்றிலக்கியத்தின் வகை 96. கேள்வி 62. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் அல்லாதது. சரியான விடை 3. அப்போ மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும். இதில் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள் இருக்கும். அதில் 3 பருவங்கள் மாறி இருக்கும். கேள்வி 63. கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் ராமவதாரம். கேள்வி 64. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி பெற்றவர் யார்? விசாரணை கமிஷன் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி பெற்றவர் சா. கந்தசாமி. கேள்வி 65. கடலும் கடல் சார்ந்த இடத்தை என்னன்னு சொல்லலாம்? நெய்தல் திணைக்குரியது. கேள்வி 66. மரம் ஒலி வேறுபாடு அறிக. மரம்னா தாவரத்தை குறிக்கும், மரம் என்றால் வீரத்தை குறிக்கும். கேள்வி 67. சிலம்பு செல்வர் என்று எல்லோராலும் அறியப்படுபவர் யார்? மாப்போசி. கேள்வி 68. கூப்பாரா என்பதன் விரிவாக்கம் கும்பகோணம் பா. ராசகோபாலன். கேள்வி 69. பாசவர் என்னும் சொல்லின் பொருள். பாசவர்னா வெற்றிலை விற்போர் என்று பொருள். கேள்வி 70. இந்திர விழா ஊர் எடுத்த காதை இடம்பெறும் நூல் மணிமேகலை. கேள்வி 71. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போர் இடுவதன் காரணம் என்ன? வலிமையை நிலைநாட்டல். கேள்வி 72. உலகமே வறுமையொற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? ஔவையார். கேள்வி 73. முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன். கேள்வி 74. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. கேள்வி 75. அலகிடுதலில் ஈற்று சீர் நிறை என்று முடிந்தால் அதன் வாய்ப்பாடு மலர். கேள்வி 76. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது? அகவற்பா அல்லது ஆசிரியப்பா? கேள்வி 77. இஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு பொருள் தூய துறவி. கேள்வி 78. இலவு காத்த கிளி போல இத்தொடர் உணர்த்தும் பொருள் ஏமாற்றம். கேள்வி 79. ஹியூமனிசம் கலைச்சொல் அறிக. மனிதநேயம். கேள்வி 80. இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் தமிழ்த்தென்றல் திருவிக்கா. கேள்வி 81. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். சரியானடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 82. தேவார நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கேள்வி 83. முழவு கூட்டல் அதிர சேர்த்தெழுதுக. முழவதிர. கேள்வி 84. தகடூர் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 85. அக்களத்து பிரித்து எழுதுக. ஆ கூட்டல் களத்து. கேள்வி 86. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் ஊர் திண்டுக்கல். கேள்வி 87. பொறுத்துக. தூத்துக்குடினா முத்து நகரம், சிவகாசினா குட்டி ஜப்பான், மதுரைனா தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். சரியான விடை 2 1 4 3. 2 1 4 3. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 88. வஞ்சிமா நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் கரூர். கேள்வி 89. கலிங்கத்து பரணி என்னும் நூலில் உள்ள கலித்தாளிசைகளின் எண்ணிக்கை. கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். இதில் 599 தாளிசைகள் உள்ளன. கேள்வி 90. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கேள்வி 91. உறங்கினால் வேர்ச்சொல் அறிக. உறங்கினால் வேர்ச்சொல் அறிகுனா உறங்கு.
கேள்வி 92 ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். கேள்வி 93 ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை இயற்றியவர் பேனா குப்புசாமி. குப்புசாமி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதந்து குப்புசாமி. கேள்வி 94 அழுக்காறு என்னும் சொல்லின் பொருள் என்ன? அழுக்காறுனா பொறாமை. கேள்வி 95 கன்னிப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கன்னிப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் சேசு ராசா. கேள்வி 96 போவதில்லை பிரித்து எழுதுக. போவது கூட்டல் இல்லை. கேள்வி 97 உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியா. கேள்வி 98 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் டாக்டர் BR அம்பேத்கர். 99 ஒரு செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி? இரட்டர மொழிதல் அணி. கேள்வி 100 பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போ 100வது கேள்விக்கு சரியான விடை குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வில் பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகளை நாம் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.